காந்திபுரம் மினி ஷாப்பிங் வ்ளாக் பார்ட் 2 பார்ப்போமா? நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கோவில் பார்த்தோம். சரின்னு சொல்லி பக்தி முத்தி போய் சாமி கும்பிட்டுருந்தோம். அப்படி நினைக்காதீங்க, ரியாலிட்டி வந்து பஞ்சாமுது போய் வாங்க போனோம். முடிச்சுட்டு ஒரு பேக் ஷாப் இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 250 ரேஞ்சிலே ஓகேவாக இருந்துச்சு. பட் இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக உழைக்காது. கொஞ்ச நாள் நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்கன்னா அது கொஞ்ச நாள் வரும், இல்லாட்டி சீக்கிரம் பிஞ்சிரும். பட் சரி, ஒரு சும்மா ஸ்லிம் பேக் மட்டும் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு சுற்றி வந்துட்டு இருந்தனால ரொம்ப பசி எடுத்துச்சு. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போனோம். எஸ்எஸ் எப்போவுமே எப்படின்னா கூட்டமாக தான் இருக்கும், லைனில் நின்று போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் 12:30 போயிட்டனால கொஞ்சம் கூட்டம்லாம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. டக்குன்னு வாங்கடி போகலாம், சோறு. சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தயிர் பச்சடி, பிரிஞ்சால், அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா வந்து தந்துருந்தாங்க. டக்குன்னு வந்த அவசரத்துல எல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அப்படி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சதே என்னென்ன எஸ்எஸ்ல வந்து எனக்கு வந்து பிரெட் அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி எல்லாம் வச்சு ஒரு அடி அடித்தா இதுதாங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வாக்கில் பார்ப்போம்.